எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அறிக்கை விடுவதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்த வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் சாடியுள்ளார். முதலமைச்சர் திறந்து வைப்பதற்கு முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ இந்த பென்ட்லாண்ட் மருத்துவமனைக்கு வந்து இதனுடைய அடிப்படை வசதிகளை, இதனுடைய கட்டமைப்புகளை நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அறிக்கை விடுவது என்பது நல்லது. இன்னொன்று அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஆட்சியில் கட்டிடங்கள் பெரிதாக கட்டப்படுகிறது, மருத்துவ பணியாளர்கள் நியமிப்பதில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் தெளிவாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த துறையின் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்வயர்மெண்ட் போர்டு, டிஎன்எம்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அதேபோல் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, என்ஹெச்எம் போன்ற பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இதுவரை 29,773 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள். அதேபோல் இதுவரை தமிழக மருத்துவத்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெளிப்படையான கலந்தாய்வுகளின் மூலம் பணி மாறுதல்கள் நடைபெற்றிருப்பது என்பது டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் என்கின்ற வகையில் 43,155 பணியிடங்கள் வெளிப்படை தன்மையோடு இன்றைக்கு பணி மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் நாங்கள் ஆய்வுக்கு போகிற இடங்களிலெல்லாம் இந்த அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் எந்த காலத்திலும் இது போன்றதொரு வெளிப்படை தன்மையுடனான பணி நியமனங்களும் பணி மாறுதல்களும் நடைபெற்றதில்லை என்று மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவிக்கிற இந்த நிலையெல்லாம் பார்த்து அதனால் மகிழ்ச்சி அடைய முடியாத நிலையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பொறாமையின் உச்சத்திற்கே சென்று இந்த துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சாதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவராய் இன்றைக்கு தொடர்ந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். 38 மருத்துவர்கள், 38 பிஜி டாக்டர்ஸ், முதுநிலை மருத்துவர்கள், 38 மருத்துவர்கள், 38 முதுநிலை மாணவர்கள் 71 பேர், செவிலியர்கள் 92 பேர், ஹவுஸ் கீப்பிங் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் என்கின்ற வகையில் 126 பேர் ஆக 218 பேர் நாளை இந்த வளாகத்தில் பணியாற்றவிருக்கிறார்கள். இன்றைக்கே அவர்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். நாளை இது திறந்தவுடன் 218 பணியாளர்களுடன் இந்த பென்ட்லாண்ட் மருத்துவமனை நாளைக்கு பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. திராவிட தலைவர்கள் பற்றி தரக்குறைவாக பேசியது கண்டனத்திற்குரியது என முருகன் மாநாடு குறித்து சாடிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் தலைவராக இருந்தாலும் கூட்டணியில் அமமுக நீடிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரி காமிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். காரணம், கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழிவந்தவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களை எங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதைகளை செயல்படுபவர்கள். அதில் இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும். உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு. நீங்க கேட்பீங்க, அங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்களே, அவை நாகரிகம் கருதி சபையில போயிருக்காங்க, ஒரு நாகரிகம் கருதி அமைதியாக இருந்துட்டு வெளியில வந்து தான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த பொழுது அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன். இது போன்ற மாநாடுகள்ல எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஈவன் திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள். அப்படி அழைத்து விட்டு இன்றைக்கு இங்கே அது போன்ற ஒரு வடக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது. இல்ல, பக்தி மாநாடு தமிழ் கடவுள் முருகனை அவர்களை பற்றிய முருகனை வணங்குகின்ற மாநாடு, அதை இந்து முன்னணி நடத்திருக்காரு. அதில் அரசியல் இயக்கங்கள் பின்னணியில் இருக்கிறதுனால அது அரசியல் மாநாடாக எதிர்கட்சிகள் பார்க்கின்றனர். மற்றபடி அது உண்மையிலேயே பக்தி மாநாடு தான். இந்துக்களுக்கு எதிராக பேசினால்தான் சிறுபான்மையினர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் நிறைய கட்சிகள் தவறாக செயல்படுகிறார்கள். நானும் இந்து தானே, பிறந்திருக்கிறது இந்து தானே, அதனால இந்துக்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் ஒன்று சொல்ல மாட்டார்கள் என்று திமுக உட்பட பல கட்சியின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அவர்களுக்கு உறுதியாக
இவர்கள் இது போல செய்வதனால இந்துக்கள் இன்றைக்கு அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருப்பது உண்மை. அது உறுதியாக இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். அதாவது ஒவ்வொரு அணியில இணைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஒன்று சேர்ங்கிறது ஒரு சிலரோட சுயநலம் காரணமாக அது நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக யாரு கூட்டணி தலைவராக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வகிக்கிறது. திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்றோம். அதற்கப்புறம் தேர்தல் நேரத்தில் மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறோம். மதுரை முருகன் மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கும் அதிமுகவிற்கும் தொடர்பில்லை என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விளக்கம் அளித்துள்ளார். மாநாட்டில் முருக பக்தராக மட்டுமே கலந்து கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற அவருடைய கூற்றின்படி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அன்பான அழைப்பை ஏற்று அதிலே முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அதிலே கலந்து கொண்டோம். அரசியல் அதிலே இல்லை என்பதை நீதிமன்றமும் அதிலே உறுதியாக தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஆனால் அதிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த ஏவியை பொறுத்தளவில் அந்த வீடியோ ஒளிபரப்பிலே பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் குறித்து அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளதாக இப்போது பரபரப்பாக செய்திகள் வெளியாகி விவாதம் பண்ணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்கள். அதை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியாரை பொறுத்தளவில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை திரும்ப இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டில ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அதில் உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் மேடை அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதில் எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது அழைப்பின் அடிப்படையிலே சென்றது. முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே மேடை நாகரிகம் கருதி அந்த இடத்துல அந்த பழக்கம் எப்படி மேடையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களும் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆகவே அழைப்பின் பேரில சென்றது. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய அந்த கூற்றின்படிதான் அந்த மாநாட்டிலே நாங்கள் பங்கேற்றோம். அங்கே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு ஒரு இழுப்பு என்று சொன்னால், தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகனுக்கு ஒரு இழுப்பு என்று சொன்னால், அதில் முதலிலே எதிர்ப்பு குரலும் கன்னட குரல் எழுப்புகிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் என்பதை மீண்டும் ஒரு முறை ஒரு தொண்டனாக வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமாக சொல்லி அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களிலும் உறுதிமொழியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் அதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.